அனைவருக்கும் வணக்கம். நான் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்தில் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிளையண்ட் நம்ம கிட்ட கேட்ட ஒரு கேள்வி. அதாவது எனக்கு எங்கேயாவது போய் சாப்பிட்டா அப்படின்னா சேர மாட்டேங்குது. அதுவும் குறிப்பா ஒரு சில ஃபங்க்ஷன் ஆகட்டும், அதே நேரத்தில் ஒரு சில வெளியிடங்கள்ல போய் எனக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு சுத்தமா செட்டே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுடைய கான்வர்சேஷனுக்கு இடையில அடிக்கடி அந்த வார்த்தையை சொன்னாங்க. என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்டமக் அப்செட் ஆயிடும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஜாஸ்தியா லூஸ் மோஷன் போறதும் இருக்கும், எனக்கு வாமிட் இருக்கும், அப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிதான் நான் நார்மல் ஆகுறேன். வாழ்க்கையில பாதி நாள் எனக்கு இப்படிதான் போகுது. அதுக்காக என்னுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்ல நான் வெளியில சாப்பிடுறதுங்கிறது எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இதுக்கு ஏதாவது மலர் தீர்வுகள் இருக்குமா அப்படிங்கிறத கேட்குறேன். ஸோ இந்த இடத்துல அவங்க வெளியில சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத விட வெளியில சாப்பிட்டா எனக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு ஒரு அப்ரெஷனல் தாட் தான் இங்க உங்களுக்கு இந்த பிரச்சனையை ஏற்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற ரீதியில நம்ம மலர் மருந்துகளை நாட முடியும் இந்த இடத்துல. ஸோ இது மாதிரி நீங்க இப்ப நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கேஸை உங்களுக்கு நான் சொல்றேன். இது மாதிரி சில பேரோட நான் வெளியே போயிட்டு வந்தாலே எனக்கு உடம்பு ஏதாவது ஆயிடும். சில விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் போய் அட்டன் பண்ணேன்னா அப்படி ஆகும். இன்னும் ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, டெத் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே நான் இமீடியட்டா வந்த உடனே உடம்பு சரியில்லாம படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மனவியல் கூறுகளை இந்த இடத்துல சொல்லுது. என்னன்னா தேவையற்ற ஒரு பயம், இல்ல அப்படின்னா எப்பயோ ஒரு தடவை சொல்லுவோம் இல்லையா, யதார்த்தமா நடந்துச்சு அப்படின்ட்டு, அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாளோ இல்ல 2-3 டைம் நடக்கும்போது இவங்களாவே அதை காரிலேட் பண்ணிட்டு இப்படித்தான் சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துருக்கு. ஸோ இதுவே என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு லாங் ரன்ல அவங்களோட சிஸ்டத்துக்குள்ளே இது ஒரு பேட்டர்னா மாறிடும். அப்போ அதுக்கப்புறம் அவங்க எந்த எஃபர்ட் போடணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளோட சிஸ்டமே அந்த எஃபர்ட்டை போட்டுடும். ஏன்னா நம்ம சிஸ்டம் பொறுத்த வரைக்கும், ஸோ இங்க நான் சிஸ்டம்னு பேசுறது நம்மளோட மைண்டோட ப்ராசஸ் தான் பேசுறேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது முக்கியமே தவிர அது நல்லது கெட்டது இது இப்ப பண்ணணும் அப்புறம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு பேட்டர்னா மாறிடும். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னாலே இம்மீடியட்டா இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். நாட் ஓன்லி திஸ், எல்லா விஷயத்துக்குமே அது பொருந்தும். ஸோ அப்போ அந்த இடத்துல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய அனிச்சையா நடக்க சொல்லுவோம்ல ஆட்டோமேஷன், அந்த ஆட்டோமேஷன் இந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சோம். நம்ம அந்த இடத்துக்கு போனாலோ இல்ல அது ரிலேட்டடான விஷயங்களை மீட் பண்ணாலோ இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த உட்கொண்டாலோ உடனே நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரணும்ன்றத நம்ம தான் நம்ம சிஸ்டத்துக்குள்ள ஃபீட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸை அந்தந்த சுச்சுவேஷன்ஸ் வரும்போது வெளியே கொண்டு வருது. ஸோ இதைத்தான் நம்ம சைக்கோசொமேட்டிக் டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன மலர் தீர்வுகள்லாம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு விஷயம் தேவையில்லாம என் உடம்புக்குள்ள வருது, அது வந்ததுனாலதான் எனக்கு பிரச்சனை. நானு தேவையில்லாம ஒரு இடத்துக்கு போயிட்டேன், அந்த இடத்துக்கு போனனால்தான் எனக்கு பிரச்சனை. ஸோ அப்ப தேவையில்லாத ஒரு விஷயம் என்னோட சிஸ்டத்தை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருச்சுன்ற ஒரு மனநிலை வந்ததுன்னா அந்த இடத்துல கிராப் ஆப்பிளை விட பெஸ்டா ஒர்க் ஆகக்கூடிய ரெமெடி எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு மாதிரி சென்சிட்டிவா இது இப்படித்தான் சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்லயே நம்ம நின்றுடுறோம் இல்லையா ஸ்ட்ராங்கா. ஸோ இந்த இடத்துல 2 விதமான மலர் தீர்வுகளுமே நமக்கு ஒர்க் ஆகும். என்னன்னா ஒண்ணு ஹாலியும் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும், வைனுமே இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த சிந்தனை மேல நமக்கு பிடிச்சோ பிடிக்காமையோ ஒரு ஆதிக்கத்தை நம்ம செலுத்தி வச்சிருக்கோம். ஸோ அப்ப எப்பயுமே அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம ப்ரோனஸ் ஆகும் போதுதான் அந்த விஷயம் நமக்குள்ள மெட்டீரியலைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 ரெமடியுமே இணைந்து எடுக்கும் போது அந்த இடத்துலயும் நமக்கு அது ஒரு ரிலீஃப் கிடைக்கும். லாஸ்டா இப்படியே தொடர்ந்து நடக்கும்போது அந்த சுச்சுவேஷனை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும். இது மேக்சிமம் நோன் ஃபியரா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு நம்மளோட ஃபியர் ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படின்னா நீங்க டாக்டர்ஸ் போகணும். இல்ல அந்த விஷயத்த நினைச்சாலே எனக்கு ஒரு பயம் எப்பயுமே தான் இருக்கும், எப்படி போறது, ஐயோ இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டோம் இதனால நமக்கு எதுவும் ஆயிடுமோ இப்படியெல்லாம் ஒரு பயம் வந்ததுன்னா மிமிலஸ்க்கு போயிடணும். ஸோ நான் சொன்ன இந்த ரெமெடிஸை ஒரு காம்பினேஷனா எடுத்து பாருங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சாலே எடுக்கலாம். இல்ல நீங்க தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போன்னா நீங்க ஒரு 1 மந்த்துக்கு இந்த ரெமெடி எடுத்து பாருங்க. இந்த காம்பினேஷனை 4 டைம்ஸ் அ டே 4 டிராப்ஸ் ஒரு நேரத்துக்கு எடுக்கணும். ஸோ நான் சொன்ன ரெமெடிஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம்.
ஸோ யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத 1 மந்த் கழிச்சு அந்த சுச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது அதோட தீவிரம் குறைஞ்சிருக்குதா, இல்ல நீங்க அதை எப்படி அப்ரோச் பண்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க. தீவிரம் குறைஞ்சாலோ இல்ல அதை அப்ரோச் பண்ணது வந்து உங்களுக்கு இயல்பா இருந்தாலோ, இப்போ உங்களால ஃபேஸ் பண்ண முடியுதுன்னு கான்ஃபிடென்ட் வந்தாலும் இந்த ரெமெடி உங்களுக்கு பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்குன்னு அர்த்தம். இல்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கு ஆனாலுமே ஏதோ ஒரு விஷயம் தடுக்குதுங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அதுக்கான பெர்ஃபெக்ட் ரெமெடி உங்களுக்கு இன்னும் 2-3 ரெமெடி கூட தேவைப்படலாம். ஸோ அதையும் சேர்த்து எடுக்கும் போது நீங்க முழுமையாகவே அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்கிரீன்ல தெரியுதுன்னா நீங்க தொடர்பு கொள்ளலாம். நான் இது போல என்ன வீடியோ உங்களுக்கு பேசணும், என்ன டாபிக்ல பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னா வரக்கூடிய வீடியோல அது ரிலேட்டடாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோல நம்ம மீண்டும்